இப்போ உங்களுக்கு ஒரு காம்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காம்போ கிளியரன்ஸ் சேல். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அலோவேரா வருதுங்க. நல்ல மெச்சூர்ட் பிளான்ட்டு தான் கொடுக்குறது. இதுபோல் ரூட்டடாக தான் வரும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து டர்ட்டில் வைன். இது வந்து நிறைய நல்லாவே இருக்குது. நல்ல ஹேங்கிங் பிளான்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி நான் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, எப்படி போடுறதுன்னா கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி காமிக்கிறேங்க. இது அதுக்கு அடுத்ததாக வந்து ரணகல்லி. இது வந்து நமக்கு ஸ்டோனுக்கெலாம் கூட யூஸ் ஆகுங்க. இந்த கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த லீஃபை வந்து நம்ம சாப்பிடலாம். இது வந்து இன்னொரு இது கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளான்ட் இருந்துட்டாவே போதுங்க, நமக்கு வந்து யூஸாக இருக்கும். இது ரொம்ப நிறைய பேருக்கு இது இல்லைன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு மெடிசன் பிளான்ட்டு தாங்க இது. அதுக்கு அடுத்தது வாட்டர்மெலன் பெங்கோனியா. இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு தான். அழகாக இருக்கும், க்ரீனரியாக இருக்கும். இப்போ நிழல் ஷேடில் வச்சதுனால இது போல் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இது வெயிலும் கொஞ்சம் நிழல் இருந்தனால இந்த மாதிரியில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி 2 கட்டிங்ஸ் நல்லா பெருசாகவே உங்களுக்கு வச்சு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஹேங்கிங் பிளான்ட் தான் பீலியா டிப்ரெஸா. இது வந்து இந்த போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கிட்ட காமிச்சிட்றேன். அதனுடைய ஹேங்கிங் பிளான்ட்டு அது நான் வச்சுருக்கிறதையும் காமிச்சிட்றேன், எவ்வளோ அழகாக வைக்கலான்னு சொல்லிட்டு. நல்லா எவ்வளோ நீட்டத்துக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இதையே 2-3 கட்டாக கூட நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது பாருங்கள், அப்படி லென்த்தாக இல்லைனாலும் நான் வந்து கட்டிங்ஸில் 2-3 கட்டிங்ஸ் சேர்த்து தான் வச்சு கொடுப்பேன். இது போல் தான் வச்சு கொடுப்பேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பர்பிள் ஹார்ட். இதை பாருங்கள், இது வந்து நான் ரூட்டடாகவும் வச்சு கொடுத்துருவேன். இது போல் கட்டிங்ஸ் வச்சா கூட வரும். இது அழகாக ஒரு புஷ்ஷியாக நமக்கு ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பார்டர் இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளான்ட்டு. அதுக்கு அடுத்து ஸ்னேக் பிளான்ட்டு. இதில் அதனுடைய இது வந்து தண்ணிலையும் போட்டு வச்சு இப்போ இன்டோரில் வச்சுக்கலாம், இல்லை மண்ணில் கூட நீங்கள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும், வேறு ரூட்டோட தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து ரியோ. இது வந்து பேக் சைடில் பர்பிளாக இருக்கும், மேலே பார்க்கும்போது நல்லா க்ரீனாக இருக்கும். அவுட்டர் பார்டரில் வந்து நம்ம பர்பிள் கலரில் லைன் கொடுத்தா மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை இன்டோர் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று மெடிசன் பிளான்ட்டு கேஷவர்த்தினி. இது வந்து தலைமுடிக்கு வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. இது வந்து கட்டிங்ஸ் வச்சாலும் வருது. உங்களுக்கு வந்து நான் ரூட்டடாகவே கொடுத்துருவேன் நான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 9 பிளான்ட்டு இருக்குது. 1 2 இது ஒரு 3 4 5 இது 6 7 இது ஒன்று 8 இது ஒரு 9. அதோட உங்களுக்கு இது வந்து ஜீப்ரினா. இதுவும் வந்து நம்ம சில்வர் கலரில் இருக்குங்க, க்ரீன் கலரில் சில்வராக இருக்கும், பேக் சைடில் பர்பிளாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரூட்டடாக தான். இதுவும் இப்படி தான் கொடுப்பேன். மொத்தம் 10 பிளான்ட்டுங்க. இது வந்து 300 ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் ஓடங்க. சரிங்களா?